Very good morning, my dear students. Today we are going to discuss about part 2 formatting text and paragraph. Okay, so last class la part 1 பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், வேர்ட் ப்ராசஸோட இன்ட்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இதில் பார்க்க போகிறது ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், சரியா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா என்னென்னா பகுதி 2 உரை மற்றும் பத்தி வடிவூட்டல், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் 6.7ல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் உரை வடிவூட்டல், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம், அதுக்கப்புறம் தமிழ் நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம முன்னாடி இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம், சரியா? ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங்கை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிமைனிங் வந்துட்டு ஃபுல்லாக நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஃபார்மேட்டிங் இருக்குதுன்னு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா பேசிக்ஸாக நம்ம வந்துட்டு நான் ஜென்ரல் கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபார்மேட்டிங்னா ஒன்றும் கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாக ஒன்று இருக்குது, நார்மலாக ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் சம் சேஞ்சஸை நம்ம பண்ணுறது, சரியா? ஸோ நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு வீட்டில் வந்து எப்படி இருப்போம், இப்போ சிம்பிளாக இருப்போம், சரியா? ஸோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஜஸ்ட் ஏதாவது மேக்கப் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. இப்போ ஸ்கூல் அப்படின்னு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது ஒரு கேரக்டர் ஒரு லெட்டர், சிங்கிறது ஒரு லெட்டர், ஹெச்ங்கிறது ஒரு லெட்டர், ஓங்கிறது ஒரு லெட்டர், இன்னொரு ஓ ஒரு லெட்டர், எல். ஸோ இது எல்லாம் ஒவ்வொரு லெட்டரும் சேர்ந்ததுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதில் கம்ப்யூட்டரில் இதில் பார்த்தோம்னா என்னென்னு சொல்லுவோம், அந்த வேர்டுக்கு இன்னொரு நேம் என்னென்னா டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ புரிஞ்சுதா? அப்போ அந்த ஒரு டெக்ஸ்ட்டுங்கிறத ஒரு வேர்டை வந்துட்டு அதை நம்ம என்னென்னா ஒரு போல்டாக மாற்றுறது, அதை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மாற்றுறது, சரியா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நார்மலாக பார்க்குறத விட கொஞ்சம் வேரி பண்ணி காட்டுறது, அதை வேறு மாதிரி நம்ம மாற்றி காட்டுறதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிங். அதுக்கு ஃபுல்லாக நேம் என்னென்னா அந்த டெக்ஸ்ட்டை நம்ம மாற்றுறதுனால அதுக்கு பேர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், ஓகேவா? ஸோ பாருங்கள், அதுதான் அவங்க ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. எ டெக்ஸ்ட் வித்தவுட் எனி ஸ்பெஷல் ஃபார்மேட்டிங் gives a மோனோட்டோனஸ் அப்பியரன்ஸ். ஸோ மோனோட்டோனஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரே மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நம்ம இந்த பேஜ் இருக்குது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு டார்க்காக இருக்கா? ஸோ வந்து டெக்ஸ்ட் 6.7 டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எ டெக்ஸ்ட் வித்தவுட்டு. ஸோ வித்தவுட்னா நம்ம எதுவுமே பண்ணாமல், நம்ம ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வேர்டில் போய்ட்டு அப்படியே டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் மோனோட்டோனஸ். அது ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஒவ்வொரு லைனும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ இதுக்கு பேர் தான் மோனோட்டோனஸ், புரிஞ்சுதா? ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ டெக்ஸ்ட் வித்தவுட் எனி ஸ்பெஷல் ஃபார்மேட்டிங் விஷயம் மோனோட்டோனஸ் அப்பியரன்ஸ், ஒரே மாதிரி தெரியும். அப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஆஃபர்ஸ் அ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஃபார் ஃபார்மேட்டிங் சச் எஸ் போல்டு, இட்டாலிக்ஸ் அண்ட் டிஃபைனிங் தி ஃபாண்ட் டைப்பு, ஃபாண்ட் சைஸு. அதுக்கப்புறம் என்னது, ஃபாண்ட்டோட நம்ம சைஸை மாற்றிக்கலாம், ஃபாண்ட் நேமை மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், சரியா? ஸோ போல்டு, இட்டாலிக் அண்டு நம்ம என்னென்னா அண்டர்லைன், அந்த மாதிரி 3 இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா நார்மல் நம்ம அப்படியே டைப் பண்ணுறது, சரியா? ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது போல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ போல்டு வித் என்னென்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் வந்துட்டு கலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு பிளாக் கிடையாது, ஸோ ஒரு கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற டெக்ஸ்ட்டில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ அதில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன ஃபார்மேட்டிங்லாம் பண்ணலாம்னா, போல்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டை போல்டாக பண்ணலாம், இட்டாலிக்காக பண்ணலாம். அதுக்கப்புறம் அதோடைய ஃபாண்ட்டோ, அந்த ஃபாண்ட்டோட டைப், அது என்ன டைப்புங்கிறத நம்ம பண்ணலாம், அந்த ஃபாண்ட்டோட நேமு, ஃபாண்ட்டோட சைஸு, சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா bold, italic or underlined are the most common types of text formatting. இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இருக்குது. ஸோ மோஸ்ட் காமன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் நம்ம காமனாக பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா போல்டு, இட்டாலிக் ஆர் அண்டர்லைனு, மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஆல்மோஸ்ட் ஆல் தி ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அண்டர் ஃபார்மேட் மெனு. ஸோ நம்ம பண்ணுற இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வந்துட்டு எதுக்கு கீழே நம்ம எங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபார்மேட்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்மேட் அப்படிங்கிற மெனு பாரில் இருக்கும், சரியா? ஸோ மெனு பாரில் இருக்கிற ஃபார்மேட் அப்படிங்கிற அந்த நம்ம வந்துட்டு எனக்கு அந்த மெனுவில் போயிட்டு தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் இருக்குது, அது சேர்ந்த பேர் தான் டெக்ஸ்ட், அது வேர்டுன்னு சொல்லுவோம். அது நார்மலாக இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வேரி மாற்றி காட்டுறதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், சரியா? ஸோ இது காமனாக பண்ணுற என்ன அப்படின்னா காமனாக பண்ணுற ஃபார்மேட்டிங் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டில் பண்ணுறது என்னென்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைனு, சரியா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எங்கே போய் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்மேட் அப்படிங்கிற மெனு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள். ஸோ சேஞ்சிங் ஃபாண்ட். ஸோ அதுக்குலாம் நம்ம பார்த்தோம்னா தமிழ் அது சொல்லிடுறோம். அப்பப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷில் சொல்லும்போது தமிழில் சொல்லிட்டோன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா தமிழில் உரை வடிவூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வடிவூட்டல் செய்யப்படாத உரை படிக்கும் ஆர்வத்தை தூண்டுவதாக அமையாது. ஸோ ஒரே மாதிரி இருந்துச்சு நம்ம எதாவது பார்க்க தோணுமா அது தோணாது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரியா, ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுறது, அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணி காட்டுறது, அப்புறம் அதை போல்டாக காட்டுறது, டிஃப்ரெண்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டைல் மாற்றி கொடுக்குறது, ஸோ பெரிய லெட்டரில் கொடுக்குறது, இந்த மாதிரி தான் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி பண்ணுறது. எழுத்துருக்களை தனிமனாகவும் சாய்வானதாகவும் எழுத்துரு வகை அளவு போன்றவற்றை மாற்றுவதற்கான பல்வேறு வடிவூட்டல் விருப்பத் தேர்வுகளை ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வழங்குகிறது. இது எல்லாத்தையும் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எழுத்துருக்களை தனிமனாகவும் சாய்வானதாகவும் அல்லது அடிக்கோடிடுதல் போன்றவை பொதுவான உரை வடிவூட்டல் வகைகளாகும். இம்பார்ட்டண்ட்டான ஒரு உங்களுக்கு 1 மார்க். சரியா, பொதுவான உரை வடிவூட்டல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தனிமனா பண்ணுறது, சாய்வானதாக பண்ணுறது, அடிக்கோடிடுதல். பெரும்பாலான வடிவூட்டல் விருப்பத் தேர்வுகள் ஃபார்மேட் பட்டிப்பட்டையில் உள்ளன. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சரியா, அப்போ ஃபார்மேட் எதெல்லாம் போல்டில் அதாவது டார்க்காக இருக்கோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரியா, ஸோ நம்ம சொல்கிறோமா அப்போ போல்டாக வந்துட்டு நல்லா டார்க்காக இருக்கிறது வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டு, அதை நல்லா படிங்கன்னு சொல்கிறோமா. ஸோ அது எல்லாமே என்னென்னா வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் தான் அந்த லிஸ்ட்டில் வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம். ஃபஸ்ட்டு இந்த 6.7ல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது என்னன்னா ஃபாண்ட்டோட ஸ்டைலு, சைஸு, கலர் இது மூணையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க, நல்லா தெளிவாக லிசன் பண்ணுங்க. ஸோ எ ஃபாண்ட் இஸ் எ செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் பர்டிகுலர் ஸ்டைலே நம்ம சொன்னோமா. ஃபாண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த லெட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் பர்டிகுலர் ஸ்டைலே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் இருக்கும். சரியா, ஸோ அதை வந்துட்டு ஒரு என்னவாக இருக்கலாம்னா ஒரு டைம்ஸ் நியூ ரோமன் அந்த எழுத்து வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை ஒரு பர்டிகுலர் எழுத்தில் வந்துட்டு அந்த நம்ம எல்லா நிறையா கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒன்றா சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபாண்ட்னு சொல்கிறாங்க. சேஞ்சிங் தி டிஃபால்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் தி டெக்ஸ்ட் லைக் சேஞ்சிங் தி ஃபாண்ட் டைப், ஃபாண்ட் சைஸ், கலர் ஸ்டைல் எக்ஸெட்ரா ஆர் கால்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னா இதிலிருந்து எழுதுறோம் எ ஃபாண்ட் இஸ் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் பர்டிகுலர் ஸ்டைல் சேஞ்ச் தி டிஃபால்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் தி. டிஃபால்ட் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறது. டிஃபால்ட் அப்படின்னா அது இயல்பாக இருக்கிற ஒன்று நம்ம மாற்றணும். ஸோ இயல்பாக இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டோட டைப்பு, அதனுடைய சைஸு, கலர் இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். டு மேக் தி டெக்ஸ்ட் அட்ராக்டிவ் அண்ட் மோர் appealing. So various formatting like bold, italic and underline can be done by using the following commands. ஸோ என்னன்னா வந்துட்டு நமக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் ஸோ அப்பியரன்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா பார்த்தோன்னே வந்து என்னன்னா ஸோ இதுதான் கண்டுட்டு இப்போ பார்த்தா ஹெட்டிங் நம்ம சொல்கிறோமா. ஸோ இதெல்லாம் ஹெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. ஸோ இதை டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை போய் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் போல்டாக இருக்கிறது நம்ம சொல்கிறோம், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குறோமா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அதுக்கு பேர் தான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, கீபோர்டு அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போல்டு. ஸோ அது போல்டு அப்படின்னா வந்துட்டு அந்த பர்பஸ்னா மேக்ஸ் தி டெக்ஸ்ட் போல்டாக பட்டது. ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அந்த போல்டாக மாற்றுறது. ஸோ அதுக்கு வந்து ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எங்கே அப்படின்னா வந்துட்டு ஃபார்மேட்டிங் டூல் பாரில் இருக்கும். சரியா, டூல் பாரில் வந்துட்டு ஃபார்மேட்டிங் டூல் பாரில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+B. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இட்டாலிக்ஸாக மாற்றுறது. இட்டாலிக்ஸ் இஸ் தி டெக்ஸ்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாய்வாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்துட்டு சாஞ்சமாக இருக்கும். நான் காட்டுறேன் எங்கே இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். பின்னா நம்ம கிளாஸ் போகும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு போட்டிருக்கும். நெக்ஸ்ட் அதோடைய ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+I. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லைனு. ஸோ அண்டர்லைன் டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஃபால்ட்னா கீழே அண்டர்லைன் பண்ணி காட்டும். சரியா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்துட்டு யூ அப்படிங்கிற அந்த ஐக்கான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு Ctrl+U. அதுக்கு பேர் வந்துட்டு Ctrl+U. ஓகேவா. ஸோ இதான் என்னன்னா பேசிக் அதை காமனாக நம்ம யூஸ் பண்ண டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கான நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஐக்கானும் வந்து ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க the default font type is times 2 important. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபால்ட்டாக அதாவது டிஃபால்ட்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இருக்கிற ஸோ வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு அது இயல்பாகவே இருக்கிற நம்ம எதுவுமே கொடுக்காம நம்ம நார்மலாக டைப் பண்ணும்போதே வந்துட்டு சிஸ்டம்குள்ளேயே இருக்கிற அந்த டைப் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபாண்ட் டைப் என்ன அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைப் ஆஃப் ஃபாண்ட் கேன் பி சேஞ்ச் பை கிளிக்கிங் ஆன் தி ஃபாண்ட் டைப் ஐக்கான். நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட் டைப் ஐக்கானில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எங்கே அப்படின்னா வந்துட்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எங்கே அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டூல் பார் இருக்கும். ஸோ அதில் போனோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அதில் போய் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபாண்ட் டைப் ஐக்கானில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அது பார்த்தோன்னா டைம்ஸ் நியூ ரோமன் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஏரோ மார்க் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே நிறைய ஃபாண்ட் டைப்லாம் வரும். ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃபாண்ட் டைப்பை மாற்றிட்டோம். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் எப்படி மாற்றுறது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று மார்க்கு. ஸோ டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் என்ன 12 பாயிண்ட்ஸ். ஸோ 12 தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் வந்துட்டு என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 தான். சரியா, ஸோ அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் ஐக்கான் வச்சு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் ஐக்கானு. ஸோ இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அல்லது செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதை வந்துட்டு அந்த சைஸை சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கலரை சேஞ்ச் பண்ணுறது. தி டிஃபால்ட் ஃபாண்ட் கலர் இஸ் பிளாக்கே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன பிளாக் கலரில் இருக்கா. ஸோ இது மட்டும் டிஃப்ரெண்ட் கலர். இது நம்ம ஃபார்மேட் பண்ணதால டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற வந்துட்டு ஃபாண்ட்டோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஃபாண்ட் கலர் கேன் பி சேஞ்ச் பை கிளிக்கிங் தி ஃபாண்ட் கலர் ஐக்கான். ஸோ இதுதான் ஃபாண்ட் கலர் ஐக்கான். ஸோ இந்த
இதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வரும். ஒரு கலர் பாக்ஸ் இப்படி வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விச் shows the color palette from which the required color can be selected. நம்ம என்ன கலர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ besides the regular formatting bold, italics and underline, many other formatting can be done by using the dialog box. ஸோ dialog box யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், காமனாக ஒவ்வொன்றா பே பண்ணுறதுக்கு அங்கே காமனாக எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே இதில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதான் பிறகு தி அதர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் கேன் பி செலக்டட் பை யூசிங். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக வந்துட்டு டூல் பாரில் போய்ட்டு நம்ம மெனு பார் அண்ட் டூல் பாரில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்மேட்டில் போய்ட்டு கேரக்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன அட் டைம் நீங்கள் எல்லாத்தையுமே என்னோட ஃபாண்ட் டைப்பு, ஃபாண்ட் கலர், சைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிங்கிள் ஸ்டெச்சுன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரே இதில் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸை பாருங்கள், நம்ம என்னன்னா ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ ஃபார்மேட் மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டுன்னு இருக்கும். அந்த ஃபார்மேட் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபார்மேட்டில் போய்ட்டு கேரக்டர் அப்படின்னு கமெண்ட். ஸோ இந்த கமாண்ட் கொடுக்குறீங்க, ஃபார்மேட்டு கேரக்டர்னு போனீங்கன்னா டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது ஃபாண்ட்டு. ஸோ ஃபாண்ட்டோட என்னென்னா பாருங்க, அந்த ஃபாண்ட்டுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். சரியா? ஸோ இதில் போயிட்டு ஃபாண்ட்டுங்கிறது என்ன பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணால் உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு ஃபஸ்ட்டு இது ஃபாண்ட் நேமு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஃபாண்ட்டோட வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்னவா மாற்ற போகிறோம். சரியா? ஃபாண்ட்டோட வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபாண்ட்டோட நேமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னவா நம்ம மாற்றுங்கிற டைப்பு. சரியா? ஃபாண்ட் டைப்பு, இது வந்து சைஸு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அடுத்தது கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் நேம் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. இங்கே டைம்ஸ் 2 ரோமன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஃபேஸும் என்ன டைப்பு, ஃபாண்ட்டோட டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் தான். இப்போ நம்ம ரெகுலர்னா நார்மலாக இருக்கிறது. இல்லை எனக்கு வந்து இட்டாலிக் வேணும், இல்லை போல்டாக வேணும், போல்ட் அண்ட் இட்டாலிக்காக வேணும், நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 12 இருக்கும். ஸோ 12ங்கிறது நீங்கள் மாற்றலாம், மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதாவது டிஃபால்ட் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக இருக்கிறது. அதை நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அதுதான் இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த இதுக்கு சேஞ்ச் ஆகிடும். சரியா? ஸோ இதை ஃபாண்ட்டு கலர் மட்டும் என்னென்னா அங்கே போய்ட்டு கொடுக்கணும், மேலே அதில் போய்ட்டு கொடுக்கணும். ஸோ 3 வந்துட்டு என்னன்னா ஃபாண்ட்டு நேமு, ஃபாண்ட்டோட டைப்பு, ஃபாண்ட்டோட சைஸ், இது 3 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஓகேன்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு மாறிடும். சரியா? ஸோ மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல ப்ரீவியூ தி விண்டோன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபாண்ட்டோட நேமை மாற்றினாலும் சரி, ஃபாண்ட்டோட டைப்பை மாற்றினாலும் சரி, ஃபாண்ட்டோட சைஸை மாற்றினாலும் சரி, என்னென்னா நீங்கள் என்ன இதுக்கு மாற்றுறீங்களோ அந்த கரண்ட் அந்த ஸ்டேட்டஸ் வந்து என்ன இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு எது பிடிக்குது நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணலாம். சரியா? ஸோ வேண்டாம் நான் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் ரீசெட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம்னா நீங்கள் மறுபடியும் மாற்றிக்கலாம். ஓகே? ஸோ இதான் வந்துட்டு கேரக்டர் டயலாக் பாக்ஸோட உங்களுக்கு அதோடைய யூஸே. சரியா? ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாக அங்கே போய்ட்டு நீங்கள் டூல் பார் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் கேஸே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியத்தில் சொல்லிடலாம். ஸோ தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம்ஸ் 2 ரோமன் இது கொடுத்துருக்காங்க. அந்த குறுக்கு வழி சாவி அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். சில பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எழுத்து வகை அளவு மற்றும் நிறம் எப்படி மாற்றலாம். எழுத்து வகை என்பது ஒரு குறிப்பிட்ட வடிவிலான எழுத்துக்களின் தொகுப்பாகும். இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க்கு. உரையை தட்டச்சு செய்யும்போது கொடாநிலையாக உள்ள, ஸோ கொடாநிலைனா டிஃபால்ட்டு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு சிஸ்டம்குள்ளேயே இருக்கிற அந்த நிரந்தரமான ஒன்று என்னென்னா உங்களுக்கு என்ன எழுத்து வகை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அளவு, நிறம், வடிவமைப்பு போன்றவற்றை மாற்றி அமைப்பது உரை வடிவூட்டல். ஸோ இது நார்மலாக இருக்கிறத சிஸ்டம்குள்ளே ஆல்ரெடி இருக்கிறத நம்ம மாத்திரம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் பேர் என்ன, உரை வடிவூட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கீழே அது கொடுத்துருக்காங்க. ஸோ தடிமனாக்குறதுல பார்த்தீங்கன்னா Ctrl+B கொடுத்துருக்காங்க. சாய்வெழுத்துனா Ctrl+I, அடிக்கோடுதல் அப்படின்னா Ctrl+U கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் 2 ரோமன் என்பது கொடாநிலை எழுத்துக்கை. இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு. ஸோ எழுத்து வகையை மாற்றணும் அப்படின்னா நம்ம அதை போய் மாற்றணும். எழுத்தின் கொடாநிலை அளவு பார்த்தீங்கன்னா 12 புள்ளிகள். ஸோ அதை மாற்றணும் நம்ம அதனுடைய பணுக்குறி நம்ம கிளிக் பண்ணோம். நெக்ஸ்ட் எழுத்தின் கொடாநிலை நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு. அதை மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வண்ணத்தை கலர் பேலட்டு போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தடிமனாகுதல், சாய்வெழுத்தாக்குதல், அடிக்கோடுதல் போன்றவை பொதுவான வடிவூட்டல் தேர்வுகள். பொதுவான வடிவூட்டல் தேர்வு என்னன்னா இது 3 தான். ஸோ பல்வேறு விதமான வடிவூட்டல்களுக்கு ஃபார்மேட் கேரக்டர் தேர்வு செய்தால் இது உரையாடல் ஒரு கேரக்டர் உரையாடல் பெட்டி தோன்றும். இதில் அனைத்து வகையான வடிவூட்டல்களையும் செய்ய முடியும். ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு ஒன்றாவது நீங்கள் இதில் போயிட்டு பண்ணலாம், டேரெக்டாக பண்ணுற இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபார்மேட் கேரக்டரில் போய்ட்டு நீங்கள் அதுலேயும் போய்ட்டு நான் என்ன பண்ணலாம் அட் டைம் வந்துட்டு இந்த 3 செய்யலாம். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் கேஸு. ஸோ சேஞ்சிங் கேஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம அப்பர் கேஸ் அதாவது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டராக மாற்றுறது. அதாவது சொல்கிறாங்க நார்மலி எனி டெக்ஸ்ட் கேன் பி டைப் இன் அப்பர் அண்ட் லோயர் கேஸு. ஸோ அப்பர் கேஸ்னால் உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் லெட்டர். ஸோ இதில் பார்த்தோன்னா உயுங்கிறது கேபிட்டல் லெட்டர். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் இருக்கா. ஸோ அதான் பெரிய எழுத்து சின்ன எழுத்து தான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ நார்மலி எனி டெக்ஸ்ட் கேன் பி டைப்ட் இன் அப்பர் ஆர் லோயர் கேஸு. தி டெக்ஸ்ட் கேன் பி சேஞ்ச் டு டிஃப்ரெண்ட் கேசஸ். அதாவது நம்ம வந்துட்டு அப்பர் கேஸ்லையும் பண்ணலாம், லோயர் கேஸ்லையும் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, நமக்கு அது 2 தான் தெரியும். ஸோ நிறைய நம்ம வந்துட்டு அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸு. ஸோ அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல். ஸோ எல்லாமே கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே கேப்ஸில் கொடுக்குறது பேர் என்னென்னா உங்களுக்கு அப்பர் கேஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூகுள் கேஸு. ஸோ டூகுள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரிவர்ஸு. ஸோ ரிவர்ஸ் கேஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் அப்படின்னா ஸோ LOO, அதுக்கப்புறம் SCHOவா அப்போ ஹெச் வரும், அதுக்கப்புறம் சி வரும், அதுக்கப்புறம் SA. ஸோ ஸ்கூல் அப்படியே ரிவர்ஸில் எழுதுறது. சரியா? ஸோ அதான் வந்துட்டு ரிவர்ஸ் கேஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
சென்டென்ஸ் கேஸு. ஸோ ரிவர்ஸ் கேஸ் நீங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா வந்துட்டு சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் சென்டென்ஸ் கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு ஒவ்வொரு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் என்னென்னா உங்களுக்கு கேபிட்டல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் 2 லைன் எழுதுறேன் அப்படின்னா எஸ்விபி. ஸோ எஸ்விவிபி ஸ்கூல் எலச்சிபாளையம். சரி, நான் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இது 2 லைனு. சரி, இந்த லைனில் ஃபஸ்ட்டு 2 இது மட்டும்னா ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு பதில் லெட்டர் இது 2 மட்டும் கேப்ஸில் இருக்கும். மற்ற எல்லாமே என்ன உங்களுக்கு ஸ்மாலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் சென்டென்ஸு. அப்போ ஈச் சென்டென்ஸ் அப்படின்னா வந்துட்டு அது ஒவ்வொரு சென்டென்ஸ். அதாவது இடையில நீங்கள் எஸ்விபி ஸ்கூலுங்க தான் ஒவ்வொரு அது என்ன நமக்கு வந்துட்டு அது வந்து சென்டென்ஸ் வராது, நம்ம ஒவ்வொரு வேர்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஒரு லைன் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு வரி இருக்குது அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேப்ஸில் வரது என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் கேஸு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் எவரி வேர்டு. ஸோ இது என்னன்னா கேபிட்டலைஸ் எவரி வேர்ட்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி ஈச் வேர்ட் கேபிட்டல். ஸோ நம்ம சொன்னோமா எஸ்விபி ஸ்கூலு. ஸோ எஸ்விபி. ஸோ இதுவும் ஓகேவா, எஸ்விபி ஸ்கூலு. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்விபி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இப்படின்னு இருக்கு. எஸ்விபி ஸ்கூல் எஸ்விபி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ எஸ்விபிங்கிறது ஒரு வார்த்தை, ஸ்கூலுங்கிறது ஒரு வார்த்தை, எஸ்விபிங்கிறது ஒரு வார்த்தை, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வார்த்தை. அப்போ ஒவ்வொரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேப்ஸில் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு கேப்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் கேபிட்டலைஸ் எவரி வேர்டு. ஓகேவா, புரிஞ்சுது இப்போ? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லோயர் கேஸு. ஸோ லோயர் கேஸ்னால் எல்லாமே ஸ்மாலில் இருக்கிறது வந்துட்டு லோயர் கேஸு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திஸ் கேன் பி டன் பை செலக்ட் தி டெக்ஸ்ட் டு சேஞ்ச், செலக்ட் ஃபார்மேட் சேஞ்ச் கேஸு. ஸோ நான் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நான் என்ன டேரெக்டாக வந்துட்டு ஐக்கான் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டூல் பாரில் போய்ட்டு ஐக்கான் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது ஈஸியாக இருக்கும். சரியா? நம்ம வந்துட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் கேஸில் போய் பண்ணுறதை விட நமக்கு அது ஈஸியாக டக்கு நம்ம பண்ணிடலாம். செலக்ட் பண்ணுறது கொடுத்தோன்னா மாறிடும். ஸோ ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் கேஸில் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நம்ம டயலாக் பாக்ஸ் வரும், அதில் வந்துட்டு அப்பர் கேஸில் லோயர் கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள் தமிழ் மீடியம் பாருங்கள், சிறிய பெரிய எழுத்துக்களாக மாற்றுதல். பொதுவாக ஒரு உரையை ஆங்கில பெரிய எழுத்து அல்லது சிறிய எழுத்துக்களில் தட்டச்சு செய்யலாம். தட்டச்சு செய்யப்பட்ட எழுத்துக்களை கீழ் கொடுக்கப்படுவாறு மாற்றிக்கொள்ள முடியும். அப்பர் கேஸ்னா ஆங்கில பெரிய எழுத்து, ட்ரூகல் கேஸ்னா ஆங்கில பெரிய எழுத்துக்களை சிறிய எழுத்துக்களாகவும் சிறிய எழுத்துக்களை பெரிய எழுத்துக்களாகவும் மாற்ற முடியும். ஓகே, சரி, நான் ஒரு மிஸ்டேக்காக சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது நான் டவுட்டாக நினச்சேன். ஸோ டூகல் கேஸ்ன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அது மிஸ்டேக்கு. இங்கே பாருங்கள், டூகல் கேஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ என்னென்னா ரிவர்ஸ் கேஸு. ஸோ ரிவர்ஸ் கேஸ்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது ரிவர்ஸில் எழுது நம்ம சொன்னோம். ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக கேபிட்டல் எழுதியிருக்கேனா, ஸோ நான் ரிவர்ஸ் அந்த டூகல் கேஸ் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் மாறிடும். சரியா? எதெல்லாம் நான் கேபிட்டலில் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் ஸ்மாலாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ எஸ் வந்து கேபிட்டல், சி வந்து ஸ்மாலு, ஹெச் வந்து கேபிட்டல், ஓ ஓகேவா, ஓஓ வந்து ஸ்மால் கொடுத்துருக்கேன், எல் வந்து கேப்ஸ். சரி, அப்போ நான் இது பண்ணிட்டு நான் இதை செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா டூகல் கேஸ் கொடுக்குறேன். அப்போ எஸ் வந்து கேபிட்டலாக அப்போ ஸ்மாலாக மாறிடும். சி வந்துட்டு அது ஸ்மால்லே தான் இருக்குது, அப்போ அது கேப்ஸில் மாறும். ஹெச் கேபிட்டல் இருக்கா, ஸ்மாலாக மாறும். ஓ வந்து ஸ்மாலாக அப்போ கேபிட்டலில், எல் வந்து கேபிட்டலாக அப்போ ஸ்மால். ஸோ இந்த மாதிரி டூகல் கேஸ் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். சரியா? ரிவர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஆப்போசிட்டாக மாறுது. எதெல்லாம் சின்னதாக இருக்கோ அதெல்லாம் வந்து கேபிட்டலாக மாறும், எதெல்லாம் கேபிட்டலுக்கு அதெல்லாம் வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் மாறும். ஓகேவா? ஸோ அதை மிஸ்டேக்கை நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? பாருங்கள், ஸோ தமிழ் மீடியத்தில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு டூகல் கேஸ் ஆங்கில பெரிய எழுத்துக்களை சிறிய எழுத்துக்களாகவும் சிறிய எழுத்துக்களை பெரிய எழுத்துக்களாகவும் மாற்ற முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சென்டென்ஸ் கேஸு. ஸோ வரியின் முதல் எழுத்து ஆங்கில பெரிய எழுத்தாக இருக்கிறது. கேபிட்டலைஸ் எவரி வேர்ட்னா ஒவ்வொரு வார்த்தையின் முதல் எழுத்தும் ஆங்கில பெரிய எழுத்து. லோயர் கேஸ்னா ஆங்கில சிறிய எழுத்து. ஸோ இதை மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்மேட் சேஞ்ச் கேஸில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா நான் இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஹைலைட்டிங் டெக்ஸ்ட்டு. ஸோ ஹைலைட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஹைலைட்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். ஹைலைட்டிங் இஸ் யூஸ்டு டு ட்ரா அட்டென்ஷன் டு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இன் ஏ டெக்ஸ்ட்டு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம வந்துட்டு அதை மைனூட்டாக அவங்க வந்துட்டு வாசிக்கணும், அவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அதை ஹைலைட் பண்ணி நம்ம காட்டலாம். அப்போ என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஹைலைட்டிங் இஸ் பெனிஃபிஷியல் பிகாஸ் இட் ஃபர்ஸ்ட் ஆஸ்க் தி ரீடர் டு பிக் அவுட் தி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அண்ட் தென் கிவ்ஸ் an effective way to review that information later. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண ஹைலைட்டிங்னா ஃபஸ்ட் நம்ம என்ன ஹைலைட் பண்ணி வச்சலாம், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்படியே இருக்கும். என்ன எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி வச்சோமோ அதெல்லாம் படிக்கலாம். சரி, நம்ம வந்துட்டு கிளாஸ் இருக்கும்போது ஸ்டாஃப் வந்து நம்ம இப்போ வந்துட்டு மேம் கிளாஸ் இருக்கிறோம், நான் கிளாஸ் இருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீ புக் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணலாம் அண்டர்லைன் பண்ணி வைப்பேன். சரியா? ஸோ அண்டர்லைன் மீன்ஸ் என்ன, அண்டர்லைன்னா வேறு, ஹைலைட்னா வேறு. ஸோ ஹைலைட்னா என்னென்னா நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் மேலே என்ன பண்ணால் நம்ம மேலே வந்துட்டு அப்படியே இது பண்ணுறது. சரியா? ஸோ நீங்கள் மார்க்கர் வச்சுலாம் பண்ணுவீங்களா இல்லையா, எல்லோ கலர் அந்த க்ரீன் கலர் மாதிரிலாம் வாங்கி பண்ணுவீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஹெச் மாதிரி இருக்கும், அதை போடுறது. ஸோ அப்படி பண்ணி வச்சுட்டு அப்படின்னா வந்துட்டு திருப்பி நீங்கள் எடுத்து படிக்கும்போது என்ன ஆகும், ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக மேம் சொன்னாங்கன்னு எடுத்து பார்க்குறீங்களா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த ஹைலைட்டிங்கு. ஸோ அதை தான் சொல்லுங்க, ஈஸியாக என்ன பண்ணலாம் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ திருப்பி நம்ம பார்க்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது
ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதை நம்ம அண்டர்லைன் பண்ணுங்கள், நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுங்க நம்ம சொல்கிறது. ஸோ ஹைலைட்டிங் கேன் பி அப்ளைடு பை செலக்டிங் தி டெக்ஸ்ட் அண்ட் கிளிக்கிங் ஹைலைட்டிங் ஐக்கான். ஸோ அது எந்த இதுனா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்ம இந்த ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃபால்ட்டாக என்ன கலரில் இருக்குன்னா ஹைலைட்டிங் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும். சரியா? இந்த கலர் பிளேட் இஸ் டிஸ்பிளே. ஸோ ஒன்ஸ் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு கலர் பிளேட் வந்துட்டு வரும், கீழே பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு இருக்கும், நீ என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், and the text is highlighted. Highlighting can be removed by selecting the text and click no fill. So in case எனக்கு என்ன எனக்கு வந்து கலர் வேண்டாம், ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நார்மலாக பிளாக்காகவே இருக்கும், நம்ம எனக்கு வந்து ஹைலைட்டே பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ அதை அந்த பர்டிகுலர் செலக்ட் வந்துட்டு அந்த ஹைலைட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நோ ஃபில் அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா செலக்ட் தி டெக்ஸ்ட் அண்ட் கிளிக் நோ ஃபில் ஃப்ரம் தி கலர் பிளேட். அந்த கலர் பிளேட்லேயே வந்துட்டு நோ ஃபில் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்துட்டு பிளாக் கலருக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட் ஆகி காட்டும். ஓகே, இங்கே பாருங்கள், டூ யூ நோவில் கொடுத்துருங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ இதை நீங்கள் எழுதினா போதும். ஸோ இன்டீரியரில் வந்து கேட்பாங்க. ஸோ 2 மார்க் ஆர் 3 மார்க்கில். ஸோ பாருங்கள், ஹைலைட்டிங் இஸ் டு ட்ரா அட்டென்ஷன் டு இம்பார்ட்டன்ட் ஆர் கீ பாயிண்ட்ஸ் இன் அ டாக்குமெண்ட் ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ் பை மார்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் கலரு. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட், அதாவது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலருமே சூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணும்போது எல்லோ கலர் வரும். சரியா? டிஃபால்ட்டான கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ நீங்கள் கலர் வேணால் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரு, பிங்க் வச்சுக்கலாம். சரியா? வயலட், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் பாருங்கள், ஒரே உயர்த்தி காட்டுதல் அப்படின்னா ஒரு உரையின் முக்கியமான பகுதியில் படிப்பவரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உரையை உயர்த்தி காட்டுதல் பயன்படுகிறது. படிப்பவர் முதலில் உரையின் முக்கிய பகுதியை தேர்வு செய்து அதை உயர்த்தி காட்டுவதன் மூலம் மீண்டும் அந்த பகுதியில் சீரிய முறையில் மறுசீரனை செய்ய எளிதாகும். அதாவது நம்ம வந்து ஒரு டைம் நம்ம அதில் மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி எடுத்து படிக்கும்போது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. தேர்வு செய்த உரையை உயர்த்தி காட்ட ஹைலைட்டிங் பண்ணி உரையை கிளிக் செய்தால் ஒரு வண்ணத்தட்டு தோற்றம், அதில் தேவையான வண்ணத்தை தேர்வு செய்து உரையை உயர்த்திக்கலாம். உயர்த்தி காட்டப்பட்ட உரையை இதன் இயல்பு தோட்டத்திற்கு மாற்ற உயர்த்தி காட்ட உரையை, அதாவது நம்ம ஹைலைட் பண்ணுறதை நம்ம வந்துட்டு டீஹைலைட் பண்ணணும், அது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நோ ஃபில் அப்படிங்கிற நம்ம வந்து வண்ணத்தட்டில் வந்துட்டு நம்ம என்னென்னா நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ குறிப்பு கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி, அதை வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளியரிங் தி ஃபார்மேட்டிங். ஸோ எப்படி வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணது வந்துட்டு, அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அந்த டெக்ஸ்ட்டு போல்டாக மாற்றிட்டேன், இட்டாலிக்காக மாற்றிட்டேன், அண்டர்லைன் பண்ணிவிட்டேன், ஸோ அது எனக்கு வேண்டாம், நார்மலாக வேணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நார்மலி டெக்ஸ்ட் இஸ் மோனோடோனஸ் வித்தவுட் எனி ஃபார்மேட்டிங். நம்ம எந்த ஃபார்மேட்டிங்குமே பண்ணல அப்படின்னா மோனோடோனஸ். ஸோ மோனோடோனஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு பேர் தான் மோனோடோனஸ், ஒரே மாதிரி இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ வி கேன் ஃபார்மேட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப்டர் தி ஃபார்மேட்டிங் இஸ் அப்ளைட். இட் கேன் பி ரிமூவ்டு பை செலக்டிங் தி என்டையர் டாக்குமெண்ட் பை Ctrl+A. இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு. சரியா? ஸோ எப்படி வந்து பண்ணால் Ctrl+A ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதாவது எல்லா டெக்ஸ்ட்டுமே செலக்ட் பண்ணோம். சரியா? ஸோ செலக்டிங் தி என்டையர் டாக்குமெண்ட் அண்ட் எடிட் செலக்ட் ஆல். சரியா? ஸோ அல்லாத என்னன்னா ஒன்றாவது நீங்கள் என்ன பண்ணலாம், Ctrl+A கொடுத்தீங்கன்னா என்டையர் டாக்குமெண்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். சரியா? இல்லை அப்படின்னா வந்துட்டு எடிட்டில் மெனு பாரில் போயிட்டு நீங்கள் எடிட்டில் போயிட்டு என்ன பண்ணலாம், செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் எத்தனை 4 பேஜ் இருந்தாலும் சரி 5 பேஜ் இருந்தாலும் சரி எல்லாமே செலக்ட் ஆகிடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் கிளியர் அப்ளைடு ஃபார்மேட்டிங் பை Ctrl+M இம்பார்ட்டன்ட்டு. ஸோ மோனோடோனஸ், எம் அப்படின்னா மோனோடோனஸே. ஸோ ஒரே மாதிரி வரத்துக்கு. சரி, நான் ஒரு இடத்துல வந்துட்டு போல்டு பண்ணியிருக்கேன், இட்டாலிக் பண்ணியிருக்கேன், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், எதுவுமே வேண்டாம், எல்லாமே ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன கீபோர்டில் போய்ட்டு Ctrl+A கொடுக்கணும், அல்லது மவுஸ் யூஸ் பண்ணி மெனு பாரில் வந்துட்டு எடிட்டில் போய்ட்டு செலக்ட் ஆல் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா Ctrl+M கொடுக்கணும், அதான் மோனோடோனஸே. ஸோ அந்த கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே என்னன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்படி வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணுறது வந்துட்டு டிஃபார்மேட் பண்ணுறது. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஹைலைட் பண்ணுறது வந்துட்டு டீஹைலைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நோ ஃபில். சரி, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, தெளிவாக நம்ம இருக்கணும். ஸோ வடிவூட்டல் தேர்வுகளை நீக்குதல் எப்படின்னா, வடிவட்டம் செய்யப்படாத உரை படிப்பவரின் கவனத்தை ஈர்க்காது. எனவே பல்வேறு வழிமுறையில் வடிவூட்டல்களை செய்ய முடியும். வடிவூட்டல்களை நீக்குவதற்கு கீழ்காணும் வழிமுறைகளை பின்பற்றவும். Ctrl+A அல்லது எடிட் செலக்டால் தேர்வு செய்து முழு ஆவணத்தை தேர்ந்தெடுக்கவும். வடிவூட்டலை நீக்க Ctrl+M கிளிக் செய்யவும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ டெக்ஸ்ட்டில் நம்ம பண்ணுற ஃபார்மேட்டிங்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு பேராகிராஃப் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உள்ளே போகலாம். ஸோ பேராகிராஃப் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டைட்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட்டு. ஸோ ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக டைட்டு நம்ம ஃபுல்லாக என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணிட்டோம். ஸோ அதில் நம்ம வந்துட்டு நம்ம என்னென்னலாம் அலைன்மெண்ட்டு. ஸோ அலைன்மெண்ட் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு இசைவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பாருங்கள், பேராகிராஃப் இஸ் எனி டெக்ஸ்ட் தட் எண்ட்ஸ் வித் ஹார்ட் ரிட்டனு. ஸோ ஹார்ட் ரிட்டனா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு பேராகிராஃப் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், வேர்ட் ரேப்பு. ஸோ வேர்ட் ரேப் அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்போ வந்துட்டு எண்ட் ஆஃப் தி ஈச் லைனுக்கு போகுதோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த லைனோட எண்டுக்கு போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த லைனுக்கு அடுத்த வரிக்கு வருது பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்மடிப்பு அல்லது வேர்ட் ரேப்பை நம்ம சொன்னோம். ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம என்னன்னா என்டர்கி நம்ம ஒன்று சொன்னோம். ஸோ என்டர்கி எங்கே ப்ரெஸ் பண்ணோம், ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், எங்கே நம்ம என்ட்ரிக்கியை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஈச் அண்ட் எவரி பேராகிராஃபு. ஸோ ஒரு பேராகிராஃப் வருது அப்படின்னா, அதாவது நம்ம பேராகிராஃப் டைப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது நியூவாக ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறோம், அல்லது உனக்கு எம்டியான எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா தான் நான் என்ன பண்ணால் என்ட்ரிக்கியை
என்ன பண்ணணும், நான் ப்ரெஸ் பண்ணணும். அந்த என்ட்ரிக்கே ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் ஹார்ட் ரிட்டனே. நம்மளாம் என்ட்ரிக்கே ப்ரெஸ் பண்ணி நம்ம நியூ லைன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹார்ட் ரிட்டனே. ஸோ இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வருது அப்படின்னா, அதுவே நெக்ஸ்ட் லைனுக்கு வருது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம வந்துட்டு சாஃப்ட் ரிட்டன் சொல்லுவோம். ஸோ அதான் வந்துட்டு என்ட்ரிக்கே அங்கே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஈச் அண்ட் எவரி லைனில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா என்ட்ரு பட்டன் அழுத்தக்கூடாது. பேராகிராஃபில் என்ன பண்ணலாம் வந்துட்டு நம்ம என்னென்னா நாம் என்ன பண்ணலாம், என்ட்ரு பட்டன் வந்துட்டு அழுத்தலாம். ஓகேவா, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவரி பேராகிராஃபில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரு பட்டன் அழுத்தணும், அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட் ரிட்டன் இஸ் அக்காம்ப்ளிஷ்ட் எனி டைம் யூ ப்ரெஸ் தி என்டர் கீ. ஓகேவா, அப்போ என்ட்ரிக்கு நம்ம எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு பேர் தான் ஹார்ட் ரிட்டனு. ஸோ பேராகிராஃப் அலைன்மெண்ட் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு தி வே இன் விச் தி லைன்ஸ் ஆஃப் யூர் பேராகிராஃப் ஆர் அலைன்டு. ஸோ பேராகிராஃப் அலைன்மெண்ட் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன் ரெஃபர்ஸ். ஸோ அலைன்மெண்ட் வந்துட்டு என்னென்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் பட்டதாலும் சரி, அதாவது அலைன்மெண்ட் பட்டதாலும் சரி, நம்ம என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது அந்த வரிகள் இருக்கிற அந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லைனை வந்துட்டு நம்ம என்னென்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு பேராகிராஃப் அலைன்மெண்ட்னு சொல்கிறாங்க, அல்லது ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க, நம்ம விருப்பத்துக்கு மாற்றுறது. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட் லெட்ஸ் யூ கண்ட்ரோல் தி அப்பியரன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பேராகிராஃப். ஸோ அந்த அப்பியரன்ஸ் என்ன பண்ணால் நம்ம மாற்றலாம். ஸோ ஒன்று என்னென்னா நம்ம அலைன்மெண்ட் அப்படிங்கும் போதுனா லெஃப்ட் இருக்குது, ரைட் இருக்குது, அதாவது சென்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ உனக்கு எப்படி வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம். ஸோ அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நமக்குன்னா அதோட அப்பியரன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் அவைலபிள் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டு. ஸோ என்னன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், இன்னும் ரைட்டு அண்ட் சென்டரு, அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை. ஓகேவா, லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு இருக்கும், ரைட்னா ரைட் சைடு, சென்டர்னா சென்டரில் இருக்கும், ஜஸ்டிஃபைனா ஜஸ்டிஃபை. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம், ரொம்ப ஈஸி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். சரி, இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க். ஸோ இன்டீரியரில் கேட்பாங்க. சரி, இது இன்டீரியர் 5 மார்க்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இன்டீரியர் 5 மார்க்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு கேட்பாங்க. சரியா, ஸோ பாருங்கள் புக் பேக் நம்ம வந்து பின்னாடி நான் சொல்கிறேன், புக் பேக் ஆனது இன்டீரியராக நான் சொல்கிறேன், நல்லா வந்து தெளிவாக லிசன் பண்ணிக்கிங்க, ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு 4 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட், பேராகிராஃப் அலைன்மெண்ட் லெஃப்ட், ரைட்டு, சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட். பேராகிராஃப்ஸ் டெக்ஸ்ட் இஸ் லெஃப்ட் அலைன்டு. ஸோ இப்போ பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்டாக இருந்தது. வென் இட் இஸ் அலைன்டு ஈவன்லி அலாங் தி லெஃப்ட் மார்ஜின் அண்ட் அன்ஈவன் அலாங் தி ரைட் மார்ஜின். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு நம்ம என்னுடைய பேஜ். சரியா, ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். சரியா, அப்போ லெஃப்ட் சைடு எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குது, ரைட் சைடு எல்லாமே வந்து மாற்றி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அலைன்மெண்ட்டுக்கு பேர் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. இப்போ லெஃப்ட் மார்ஜின் வந்துட்டு ஒரே ஈவனாக இருக்கும். சரியா, ஒரே லைனில் இருக்கும், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட். ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ ரைட் அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன, பேராகிராஃப்ஸ் டெக்ஸ்ட் இஸ் ரைட் அலைன்டு வென் இட் இஸ் அலைன்டு ஈவன்லி அலாங் தி ரைட் மார்ஜின் அண்ட் அன்ஈவன் அலாங் தி அன்ஈவனாக இருக்கும். ஸோ இது பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மார்ஜினு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு அன்ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் என்ன நமக்கு ரைட் அலைன்மெண்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டரு. ஸோ சென்டர்னா ஆல் தி லைன்ஸ் இன் பேராகிராஃப் ஆர் லைன் அலைன் டு சென்டர் ஆஃப் தி பேஜ். ஸோ என்னன்னா எல்லா லைனும் பார்த்தீங்கன்னா சென்டரில். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ சென்டர் அலைன்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஒன்று வந்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் சென்டர். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா உங்களுக்கு சென்டர் அலைன்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா justified alignment. All the lines in the paragraph are arranged evenly both of the left and right margins. This is achieved in the writer by automatically inserting additional space between the words. So additional space நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே நீட்டாக வந்துட்டு வரும். ஸோ இது எப்படி அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள், ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா இது மார்ஜின் அப்படின்னா ஸோ ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு என்ன என்டையர் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இல்லை ரெண்டு சைடு வந்து கவர் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு ஜஸ்டிஃபிகேஷன் தான் வைப்போம், அப்போ தான் டாக்குமெண்ட் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்களா இந்த ரெண்டு சைடுமே ஈவனாக இருக்கா, ஸோ இது வந்து பேராகிராஃப்னால உள்ள தள்ளி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்துட்டு ஈவனாக இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டு. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஜஸ்டிஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் கேன் பி அப்ளைடு பை ஃபார்மேட் பேராகிராஃப். ஸோ இதான் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு கமாண்டு. ஸோ இது பேராகிராஃப் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு அப்ளை வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இதான் வந்துட்டு பேராகிராஃப் டயலாக் பாக்ஸோட அப்பியரன்ஸு. சின்னதாக வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் வருது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் போய்ட்டு அலைன்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அலைன்மெண்ட் அப்படிங்கிற டேபு. ஸோ டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அலைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த டேபை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 4 அலைன்மெண்ட் வரும். ஸோ லெஃப்ட், ரைட்டு, சென்டர், ஜஸ்டிஃபைட். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன அலைன்மெண்ட்னா லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் இஸ் தி டிஃபால்ட் அலைன்மெண்ட் இன் தி பேராகிராஃபு. ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்கும், லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். சரி, நீங்கள் டைப் பண்ண வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஸோ நீங்களாக என்ன பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ ரைட்டாக மாற்றலாம், சென்டராக மாற்றலாம், ஜஸ்டிஃபையும் மாற்றிக்கலாம். ஸோ வந்துட்டு டிஃபால்ட்
இருக்கிறது மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மாதிரி என்ன பண்ணலாம்னு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ பாருங்கள், இதில் பாருங்கள் டிஃபால்ட்டு லெஃப்ட்டு. ஸோ இருக்கிறத பார்த்தீங்கன்னா கரண்ட் லைனில் இருக்குது, அது கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்படின்னா இதுதான். ஸோ லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக இருக்கும், ரைட் சைடு வந்துட்டு அன்ஈவனாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் இது என்னன்னா உங்களுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தி பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் கேன் ஆல்சோ பி டன் பை ஐகான்ஸ் யூசிங் ஃபார்மேட்டிங் டூல் பார் எஸ் இது ஃபிகர். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டூல் பார் இருக்குது. ஸோ 2 டூல் பார், ஒன்று வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார், இன்னொன்று வந்துட்டு ஸ்டாண்டர்டு டூல் பார். ஸோ ஃபார்மேட்டிங் டூல் பாரில் போனீங்கன்னா இது இருக்கும். ஸோ 4 ஃபார்மேட்டிங் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஃபஸ்ட்டு இருக்குது லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரு, அதுக்கப்புறம் வந்து ரைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிஃபை. ஸோ இந்த 4 டைப்ஸாக வந்துட்டு அலைன்மெண்ட்டுக்கு நீங்கள் எதை வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக என்ன எந்த இது நம்ம மாற்றணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸ் வச்சு செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஐக்கானை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், இந்த ஷார்ட்கட் கீ பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, நான் தெளிவாக சொல்கிற பாரு. அலைன்மெண்ட்டில் 4 டைப்ஸ். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு நம்ம என்ன ஆக்ஷன் அப்படின்னா வந்துட்டு செயல் என்னன்னா அலைன்ஸ் தி பேராகிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு தி லெஃப்ட் மார்ஜின். ஸோ லெஃப்ட் மார்ஜின் என்னன்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக வந்துட்டு அலைன் பண்ணும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்ட்ரோல்+L. ஸோ நிறைய ஷார்ட்கட் கீஸில் இந்த 6th லெசன் வரும், பின்னாடி 7th லெசன்லேயும் வரும். ஸோ நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் தி பேராகிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரைட் மார்ஜின். ஸோ ரைட் மார்ஜின்லாம் வந்துட்டு ஈவனாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா கண்ட்ரோல்+R. நெக்ஸ்ட் சென்ட்ரு. ஸோ இதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு தப்பு பண்ணுறாங்க. எங்கன்னா இதில் தப்பு பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அலைன்ஸ் தி பேராகிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு தி சென்டர் ஆஃப் தி பேஜ். ஸோ பேஜோட சென்டரில் வந்துட்டு கொண்டு வரது. ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்+E. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஈக்கு பதிலாக சி போடுறாங்க. ஸோ சீனா நம்ம என்ன சொன்னால் உனக்கு கண்ட்ரோல்+ காப்பி பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு சென்டர் அப்படின்னோடனே இங்கே வந்துட்டு எல்லுனா லெஃப்ட்டுக்கு எல் வருது, இங்கே ஆர் வருது, இங்கே ஜே வருதா. ஸோ வந்து சென்டர்னா வந்துட்டு சீன் போட்டுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தப்பு, நல்லா கேர்ஃபுல்லாக வந்துட்டு லிசன் பண்ணிக்கோ. ஸோ சென்டர் அலைன்மெண்ட் அப்படின்னா கண்ட்ரோல்+E. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபைடு. அலைன்ஸ் தி பேராகிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு தி போத் லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின். ஸோ போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பேரும் வந்துட்டு ஈவனாக இருக்கும். ஸோ என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா கண்ட்ரோல்+J. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 5 மார்க் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட் உங்களுக்கு என்ன வந்துட்டு உங்களுக்கு எங்கிருந்து எழுதணும் அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 5 மார்க் கேட்பாங்க, இன்டீரியர் 5 மார்க். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்டீரியர் 5 மார்க்கு. ஸோ இங்கிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வரைக்கும் எழுதணும். இந்த கமாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் தேவையில்லை, அந்த டயக்ராமில் நீங்கள் போட தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இந்த இதுவும் தேவையில்லை. ஸோ இதுவும் தேவையில்லை. ஸோ அங்கே மேலே அந்த பேராகிராஃப் எழுதிட்டு ஸோ இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இது வரைக்கும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5 மார்க். சரியா? ஈஸியாக அழகாக வாங்கிடலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டும் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு அதுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 மார்க்கில் வந்துட்டு உங்களுக்கு இது கேட்டிருந்தாங்க. சரியா? 3 மார்க்கில் இன்டீரியரில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. கம்பல்சரியில் 3 மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ கம்பல்சரி 3 மார்க்கில் இந்த ஐகான் அண்டு சரி அந்த அலைன்மெண்ட்டுக்கான ஐகான் அண்டு ஷார்ட்கட் கீ எழுத சொல்லியிருந்தாங்க 3 மார்க்கில். சரியா? கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதனால் வந்து தெளிவாக நல்லா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தமிழை நம்ம சொல்லிடலாம் பத்தி வடிவூட்டல். சரியா? ஸோ பத்தி வடிவூட்டல் அப்படின்னா என்னன்னா ஸோ உரையை தட்டச்சு செய்யும் போது நுழைவு பொத்தானை அழுத்தினால் ஒரு பத்தி உருவாகும். இவ்வாறு நுழைவு பொத்தானை அழுத்தப்படுவது வன் திருப்புதல் ஹார்ட் ரிட்டன் எனப்படும். ஒரு பத்தின் வரிகள் தட்டச்சு செய்யப்படும் பக்கத்தின் எந்த திசையில் இடது அல்லது வலது அமைய வேண்டும் என்பது பத்தி இசைவு எனப்படும். ஒவ்வொரு பத்தின் அமைவையும் பத்தி இசைவு கட்டுப்படுத்துகிறது. ஓப்பன் ஆஃபீஸ் லெட்டரில் இடது வலது மையம் மற்றும் நேர்த்தி என்று 4 வகையான இசைவுகள் உள்ளன. இடது இசைவுனா ஒரு பத்தின் எல்லா வரிகளும் இடது ஓரத்தில் ஒரே சீரான முறையில் அமைவது இடது இசைவு எனப்படும். இந்த இசைவில் பத்தியின் வரிகள் வலது ஓரத்தில் சீரான முறையில் அமையாது. வலது ஓரத்தில் சீராக இருக்காது. இடது பக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து எழுது பாருங்க, கொடாநிலையாக இடது இசைவில் தான் அமையும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான உண்மை இருக்குது. ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ டிஃபால்ட்டாக என்ன அலைன்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு எப்படி இருக்கும் பேராகிராஃப் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னது லெஃப்ட் அலைன்மெண்ட்டே கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், திஸ் இஸ் தி டிஃபால்ட் அலைன்மெண்ட் வென் பேராகிராஃப் இஸ் டைப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ டிஃபால்ட் பேராகிராஃப் அலைன்மெண்ட் என்னன்னா வந்துட்டு லெஃப்ட்டு. ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வலது அப்படின்னா வந்துட்டு இடத்துல வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. வலது ஓரத்தில் எல்லா ஒரே சீரான முறையில் இருந்துச்சுன்னா அது வலது இசைவு. மையம் அப்படின்னா வந்துட்டு எல்லா வரியும் வந்துட்டு என்னென்னா மையப்பகுதியில் அமைஞ்சதுன்னா அது மைய இசைவு. நேர்த்தி இசைவு அப்படின்னா வலது மற்றும் இடது 2 பக்கத்தில் வந்துட்டு சீராக இருந்துச்சுன்னா வந்துட்டு நேர்த்தி இசைவு. இதில் எப்படின்னா ஃபார்மேட் பேராகிராஃபில் போயிட்டு அதை போய் நம்ம அலைன்மெண்ட்டில் போய் நம்ம என்னென்னா மாற்றிக்கலாம். ஸோ கொடாநிலையே டிஃபால்ட்டாக வந்துட்டு இடத்துல இருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பத்தி வடிவூட்டில் வந்துட்டு நம்ம கருவிப்பட்டை இருக்கா இல்லையா? ஸோ வடிவூட்டல் கருவிப்பட்டை ஃபார்மேட்டிங் டூல் பாரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பாக்ஸில் வந்துட்டு இசைவு அதனுடைய செயல் பணிக்குறி குறுக்கு வழி கொடுத்துருக்காங்க. ஸோ குறுக்கு வழி வந்துட்டு தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதாக கொடுத்துருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்துட்டு இது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. இது தேவையில்ல. எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு குடுத்தா உங்களுக்கு எழுத கூட சொல்லலாம். சரியா? ரைட் தி எக்ஸாம்பிள் ஃபார் தி 4 டைப்ஸ் ஆஃப் அலைன்மென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எக்ஸாம் நீங்க என்ன பண்ணலாம்? இது அழகா எழுதலாம். ஸோ லெஃப்ட் அலைன்மென்ட் என்னன்னா, லெஃப்ட் சைடு எல்லாமே வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு ஈவனா இருக்கு. லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து ஈவனா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு லெஃப்ட் அலைன்மென்ட். ஸோ ரைட் சைடு வந்து நாட் ஈவன். ஓகேவா? ஸோ ரைட் அலைன்மென்ட் அப்படின்னா ரைட் சைடு ஈவனா இருக்கும். இந்த வகை ஈவனா இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்டர் அலைன்மென்ட் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு ஒண்ணு வந்துட்டு என்னன்னா இங்க இருக்கு. அதுக்கப்புறம் சென்டர் எல்லாமே அதாவது 2 பக்கமே வந்துட்டு ஈவனா இல்லாம சென்டர்ல வந்துட்டு அலைன் ஆகி இது வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இது வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இது வந்து சென்டரு. ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா போத் லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவனாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு என்னன்னா ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக என்ன அலைன்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. ஸோ மறக்கக்கூடாது. ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேராகிராஃப் அலைன்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, இது ஒரே ஒரு ஹெட்டிங் தான், லைன் ஸ்பேசிங்கு. ஸோ லைன் ஸ்பேசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம லைன் வந்துட்டு அதாவது ஒரு லைன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு லைன். ஸோ இதுக்கு இடையில நம்ம கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கேப் தான் நம்ம என்ன வந்துட்டு லைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி நம்ம அது அப்படின்னா என்ன நம்ம எப்படி வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ லைன் ஸ்பேசிங் டிட்டர்மைன்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் வெர்டிகல் ஸ்பேஸ் பிட்வீன் லைன்ஸ் ஆஃப் தி டெக்ஸ்ட் இன் அ பேராகிராஃப். ஸோ வெர்டிகல் ஸ்பேஸு. ஸோ வெர்டிகல் அப்படின்னா அதாவது நம்ம ஹரிசாண்டல் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஹரிசாண்டல்லாம் இப்படி சொல்லுவோம், வெர்டிகல்லாம் இப்படி. சரியா? ஸோ என்னன்னா லைன் ஸ்பேசிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இதை சொல்கிறாங்க நம்ம சொன்னோமா. ஸோ இதான் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு வெர்டிக்கலு. ஸோ இது ஃபஸ்ட்டு லைனு, இது செகண்ட் லைன். ஸோ ரெண்டுக்கு இடையில இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் என்னன்னா வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை டிஃபால்ட் தி லைன்ஸ் ஆர் சிங்கிள் ஸ்பேஸ்ல இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு. ஸோ பார்த்தா சிங்கிள் ஸ்பேஸ்னால் 1, அதாவது ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இருக்கிற இந்த இடைவெளி என்னன்னா 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடைவெளி தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம 1 எம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இஸ் ஸ்பேசிங் அக்காமடேஷன்ஸ் தி லார்ஜஸ்ட் ஃபாண்ட் இன் தி லைன் ப்ளஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் செட்டிங் லைன் ஸ்பேசிங் இஸ் குவைட் ஈஸி த்ரூ தி கண்டெக்ஸ்ட் மெனு செலக்ட் தி லைன் ஆர் வேர்ட் ஆர் பிரேஸ் ரைட் கிளிக் போயிட்டு லைன் ஸ்பேசிங். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் எந்தெந்த லைனை வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்தெந்த லைனுக்கு நான் வந்துட்டு லைன் ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ணணுமோ ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரே ஒரு லைன் ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணோம்னா அந்த லைன் ஒரு 2 லைனை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் லைன் ஸ்பேசிங் இருக்கும். அது கொடுத்துட்டோன்னா வந்துட்டு என்ன எனக்கு வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். சிங்கிள் 1.5 இருக்கும், டபுள் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதில் எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தெர் ஆர் 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸு. ஸோ இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு எத்தனை வந்துட்டு எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ் இருக்கணும்னா 7 டைப்ஸு. ஸோ 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பாருங்கள் எப்படி நம்ம போகணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா செலக்ட் என்டையர் டாக்குமெண்ட் பை எடிட் செலக்ட் ஆளு. ஸோ எடிட்டில் போய்ட்டு செலக்ட் ஆகலாம். நம்ம என்டையர் இதுக்கே வந்துட்டு நம்ம லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்ம அதாவது என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு லைன் ஸ்பேசிங் கொடுத்தா தான் என்னன்னா நமக்கு நீட்டாக பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பேஜ் ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுத்தா இன்னொரு பேஜ் ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால இங்கே என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் மட்டும் கொடுக்கணும், நீங்கள் அந்த பேஜ் மட்டும் செலக்ட் பண்ணலாம். ஸோ எதுக்கு நீங்கள் லைன் ஸ்பேசிங் செட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ எப்படி செலக்ட் பண்ணால் எடிட்டில் போய்ட்டு செலக்ட் ஆல் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா கமெண்ட்னா ஃபார்மேட்டு பேராகிராஃபு. ஸோ அதில் போனால் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ பேராகிராஃப் டயலாக் பாக்ஸில் போய்ட்டு இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங் டேபு. ஸோ அங்கேயே நம்ம இருக்கும். அந்த அலைன்மெண்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங் டேப் இருக்கும். அதை கொடுத்துட்டு லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் போய் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதாவது 1 நார்மலாக டிஃபால்ட்டாக 1 இருக்கும். ஸோ 1 உங்களுக்கு காட்டாது. 1.5 அதாவது டபுள் நிறைய வந்துட்டு 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ அதில் கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்களோ அந்த லைன் ஸ்பேஸ் வரும். ஸோ நம்ம சொன்னோமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எடிட்டில் போய்ட்டு செலக்ட் ஆல் போகலாம். அல்லது உங்களுக்கு பர்டிகுலர் எதுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ ஃபார்மேட்டில் போய்ட்டு பேராகிராஃபில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஸோ முன்னாடி நம்ம பேராகிராஃப் அலைன்மெண்ட்டுக்கு இங்கே அலைன்மெண்ட் போனோம். இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நம்ம இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங் ஃபஸ்ட்டு டைப்பை அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் போயிட்டு இங்கே வரணும், கீழே வரணும். ஸோ இதில் போய்ட்டு லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை போய்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள். ஸோ டிஃபால்ட்டாக இருக்குது சிங்கிள். ஸோ இருக்கிற ஏரோ மார்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சிங்கிள் இருக்கனால உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ரிமைனிங் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் 1.1 7 இருக்கா, மொத்தம் 7 இருக்கும். இந்த 7 நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எந்த சாய்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த லைன் ஸ்பேஸ் கிடச்சிடும். ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு லைன் ஸ்பேசிங் வந்துட்டு ஒரு லைனுக்கு இருக்கிற இடைவெளியை நம்ம அதிகம் பண்ணுறது குறைக்கிறது. புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோதான்.
ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா வந்துட்டு வரி இடைவெளின்னு சொல்லுவோம். ஸோ வரி இடைவெளினா என்னென்னா, வரி இடைவெளி என்பது ஒரு பத்தின் ஒரு வரிக்கும் மற்றொரு வரிக்கும் இடையே உள்ள அளவை தீர்மானிக்கும் நெடுக்கை இடைவெளியாகும். கொடாநிலை வரி இடைவெளி ஒற்றை இடைவெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்கிள் ஸ்பேஸ் தான் நம்ம எப்பவுமே வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். இரு வரிகளில் கீழ் உள்ள வரியின் பெரிய எழுத்தின் உயரத்திற்கும் சற்று அதிகமான நெடுக்கை அளவை வரி இடைவெளியாக அமைப்பது ஒற்றை இடைவெளி ஆகும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் மேல்மீட்பு பட்டியின் மூலம் எளிதாக்க வரி இடைவெளி அமைக்க அந்த பத்தியின் வரி வார்த்தை அல்லது சொற்றொடரை தேர்வு செய்து வலது பொத்தானை கிளிக் செய்தால் தோன்றும் மேல் மீட்பு பட்டியில் உள்ள லைன் ஸ்பேசிங் என்ற தேர்வை கிளிக் செய்வோம். இதில் தோன்றும் சிங்கிள் 1.5 அல்லது டபுள் போன்ற ஏதேனும் வரி இடைவெளியை தேர்வு செய்யலாம். இதில் பார்த்தோன்னா டயலாக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர் செலக்டா நம்ம சொன்னோமா, நம்ம இங்கிலீஷில் சொன்னோம் அதே தான், இவ்வளோ தான். ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏழில் போய்ட்டு எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு மாறிடும். சரியா? ஸோ இதான் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதனுடைய லைன் ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளோதான். சில பார்த்தோன்னா இதை இன்டர்னிங் டெக்ஸ்டே. ஸோ இதோட வந்துட்டு இந்த கிளாஸோட லாஸ்ட் ஹெட்டிங் முடியுது. ஸோ இது ஒன்று மட்டும் நம்ம பார்த்தலாம். சரியா? இன்டர்னிங் டெக்ஸ்டே. ஸோ ரொம்ப ஈஸி. ஏன்னா இதெல்லாம் ஒரே பக்கம் நம்ம சொன்னோம்னா தான் உனக்கு வந்துட்டு புரியும். இல்லை நம்ம மாற்றி ஒவ்வொரு கிளாஸஸ் சொன்னால் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுதான் வந்துட்டு சொல்கிறோம். ரொம்ப ஈஸி. இன்டர்னிங் டெக்ஸ்டே. ஸோ இன்டர்னிங்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது இங்கே இப்படி இருக்குதா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டு ஏன் இங்கே உள்ளே போயிருக்கு, இங்கே வந்துருக்கணும்ல, இங்கே தானே ஸ்டார்ட் ஆகும், ஏன் உள்ளே போயிருக்கு? ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்கு, அப்புறம் உள்ளே இருக்கும், அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட் நிறைய வந்துட்டு என்னென்னா வந்துட்டு உள்ளே அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு இன்டென்டிங் டெக்ஸ்ட்டு. ஸோ வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்குன்னா அது உள்ளே தள்ளுறது. ஸோ ஏன் நம்ம உள்ளே வந்து தள்ளி நம்ம இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்டென்ட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் ஆஃப் அ பேராகிராஃப். ஸோ என்ன வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள், இன்டென்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்துட்டு பேஜ். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்ஜின் இருக்குது 2 சைடு. ஸோ நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணால், நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுவோம்னா, ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்டார்டிங் பண்ணணும். ஆனால் பண்ணாமல் என்ன பண்ணால் கொஞ்சம் இடைவெளி விட்டு இங்கே பண்ணுவோம். ஸோ இந்த சைடு பார்த்தோன்னா இந்த பக்கம் மார்ஜின் இருக்கும், நம்ம முன்னாடியே முடிப்போம். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்னன்னா, நம்ம மார்ஜினை செட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே டெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம உள்ளே தட்டுறது வெளியே தட்டுறது. சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஐக்கான் யூஸ் பண்ணி பண்ணலாம், அதை டேரெக்டாகவும் பண்ணலாம். ஸோ இன்டென்ட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின். ஸோ அதான் கொடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் ஆஃப் அ பேராகிராஃப். இட் இஸ் யூஸ்ட் டு இம்ப்ரூவ் தி எஃபிஷியன்சி அண்ட் ரீடபிலிட்டி ஆஃப் தி பேராகிராஃப் and makes the paragraph look like more attractive. For example பாருங்க, இங்கே இருக்குது. ஸோ 2 பேராகிராஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராகிராஃப். சரியா? ஸோ இது ஒரு பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பேராகிராஃப். ஓகே, இப்போ நம்ம எப்படி 2 பேராகிராஃப்னு சொல்கிறோம்? ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க லைனோட உள்ள தள்ளி இருக்குது, இது ஒரு உள்ள தள்ளி. அப்போ இது ஃபஸ்ட் பேராகிராஃப், 2வது பேராகிராஃப்னு சொல்கிறோமா? ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேராகிராஃப்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ there are 4 types of indents. ஸோ 4 types of indents இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெஃப்ட், ரைட்டு, ஃபர்ஸ்ட் இண்டென்ட், ஹேங்கிங் இண்டென்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். லெஃப்ட் இண்டென்ட் அப்படின்னா the left indent controls ஸ்பேஸ் between the paragraph and the left margin. This is the default indent. ஸோ default indent என்ன அப்படின்னா வந்துட்டு லெஃப்ட். ஈச் கிளிக் ஆன் தி இன்க்ரீஸ் இண்டென்ட் ஐக்கான் மூவ்ஸ் தி paragraph அரை ½ இன்ச்சு. ஸோ ½ இன்ச், அதாவது நம்ம இண்டென்ட் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணது பார்த்தோன்னா ஒரு டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா எவ்வளோ இன்க்ரீஸ் அப்படின்னா ½ இன்ச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது பேஜ். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணால், இது வந்து பேராகிராஃப். சரியா? ஸோ இது வந்து பேராகிராஃப் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், இப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு ½ இன்ச் தான் இருக்கும். சரியா? ஸோ டிஃபால்ட் இண்டென்ட் பார்த்தோன்னா லெஃப்ட் இண்டென்ட். ஸோ லெஃப்ட் சைடு தான் எப்பவுமே பார்த்தோன்னா உள்ள தள்ளி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்துட்டு காமன் மார்ஜின். ஸோ உள்ள லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு உள்ளே போயிருக்கு. அப்போ லெஃப்ட்னா லெஃப்ட் இருந்து வந்து உள்ளே தள்ளியிருக்கு, ரைட் சைடு மூவ் ஆயிருக்கு. சரியா? லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு மூவ் ஆயிருச்சு அப்போ வந்துட்டு லெஃப்ட் இண்டென்ட்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் எனக்கு உள்ளே போகணும் அப்படின்னா வந்துட்டு இன்னும் நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு டைம் நான் அந்த இன்க்ரீஸ் இண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு எவ்வளோ வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா வந்துட்டு உள்ளே தள்ளி போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, இங்கேருந்து வந்துட்டு உள்ளே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன இங்கேருந்து ஆகுது. ஸோ இதுக்கு இடைவேளை என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு ½ இன்ச்சு. ஸோ ஒவ்வொரு டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னென்னா எனக்கு ½ இன்ச்சு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் இண்டென்ட் கேன் பி ஆல்சோ அப்ளைடு பை ஃபார்மேட். ஸோ இன்னொரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபார்மேட் பேராகிராஃப் அண்ட் இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இன்டென்ஸ் அந்த ஸ்பேசிங் வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு லெஃப்ட் இண்டென்ட் நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ என்டரிய வேல்யூ இன் தி பிஃபோர் டெக்ஸ்ட்டு. ஸோ ஏன் நம்ம பிஃபோர் கொடுக்குறோம்னா வந்துட்டு பிஃபோர் டெக்ஸ்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம முன்னாடி தான் என்ன தள்ளுறோம். சரியா? ஸோ டெக்ஸ்ட் இருக்கிற வந்துட்டு அதை முன்னோக்கி நம்ம தள்ளுறோம். ஸோ இந்த கேப் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதனால தான் பிஃபோர் டெக்ஸ்ட்னு கொடுக்குறோம். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எப்படி ரிசல்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, அது ரிசல்ட்ஸ் இன் லெஃப்ட் இண்டென்ட். ஸோ பிஃபோர் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் இண்டென்ட் வரும். ஸோ ஆஃப்டர் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு ரைட் இண்டென்ட். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு லெஃப்ட் இண்டென்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் இண்டென்ட். தி ரைட் இண்டென்ட் கண்ட்ரோல்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் தி பேராகிராஃப் அண்ட் தி ரைட் மார்ஜின். ஸோ ரைட் இண்டென்ட் என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ட்ரோல்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் தி பேராகிராஃப் அண்ட் தி ரைட் மார்ஜின். ஸோ பேராகிராஃபோட அது என்னன்னா வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்துட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு, நான் வந்துட்டு ரைட் இண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ என்னென்னா இங்கே பேராகிராஃப் இப்படி இருக்குது, நான் வந்து பேராகிராஃப் டைப் பண்ணுறேன்.
ஸோ பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்குது சரியா. டெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் வந்துட்டு எனக்கு உள்ளே தள்ளி இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி முன்னாடி இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னா ஸோ எல்லாமே வந்துட்டு ரைட் கார்னர் எல்லாம் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு ஈவனாக வச்சுருந்தா எனக்கு உள்ளே வந்துட்டு என்னது எனக்கு வந்துட்டு அந்த பேராகிராஃப் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும் சரியா. ஸோ ஈச் கிளிக் அந்த டிக்ரீஸ் இண்டென்ட் ஐகான் ரிமூவ்ஸ் தி இண்டென்ட் அப்ளைட் பை இன்க்ரீஸ் இண்டென்ட் தி ரைட் இண்டென்ட் கேன் பி அப்ளைட் பை தி டயலாக் பாக்ஸ் மெத்தடு. ஸோ அதே மாதிரி ஃபார்மேட் பேராகிராஃபில் போயிட்டு இண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்பேசிங் கொடுத்தீங்க ஆஃப்டர் டெக்ஸ்ட். ஸோ பிஃபோர் டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா முன்னாடி தள்ளும், ஆஃப்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பின்னாடி நமக்கு தள்ளும் ரைட் டு லெஃப்ட் சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்டேஷன் இண்டென்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி பேராகிராஃப் இஸ் தி மோஸ்ட் காமன் வே ஆஃப் ஸ்டார்ட் அ நியூ பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற இண்டென்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் சரியா. ஸோ அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டென்ட் ரைட் இண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணா ஒவ்வொரு டைம் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம் சரியா. ஸோ நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஆனால் பேராகிராஃப் வந்துட்டு நம்ம பேராகிராஃப் அப்படின்னா வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணுற இண்டென்ட் என்ன ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். ஸோ பேராகிராஃப் நீங்கள் வந்து டைப் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா ஸோ இதுதான் வந்து பேராகிராஃப் இண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா உள்ள தள்ளி போயிருக்கு. ஸோ இதான் சொல்கிறாங்க இது வந்து காமன் ஓகேவா. அந்த ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுற நமக்கு என்னது நியூ பேராகிராஃப் நம்ம வந்துட்டு ஒரு நியூ பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா காமன் என்னாங்கன்னா உங்களுக்கு அங்கே யூஸ் பண்ணுற இண்டென்ட்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேராகிராஃப். ஸோ இந்த பேராகிராஃப் வந்துட்டு உள்ளே போயிருக்கு. ஸோ என்ன பண்ண பேராகிராஃப் வந்து நம்ம என்ன பண்ண முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்துட்டு இங்கே உள்ளே தள்ளி போகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் முடிஞ்சோடனே நியூ பேராகிராஃப் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு வந்து இண்டென்ட் வந்துட்டு வருது. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் ஓகேவா. ஸோ இது எப்படி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணலாம். தி இண்டென்ட் கேன் பி அப்ளைட் பை ஃபார்மேட் பேராகிராஃப் இண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்பேசிங் போயிட்டு செலக்ட் ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஷன் இந்த இண்டென்ட் குரூப். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஷன் கொடுக்கணும். அதில் போய்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ சரி. அதில் போய் நான் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அதில் போய் நான் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். பாசிட்டிவ் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு என்ன ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஷனில் போயிட்டு அதில் என்ன பண்ண போறோம்னா பாசிட்டிவ் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 10 11 12 அந்த மாதிரி 4 5 அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். அப்போ எந்த அளவுக்கு உள்ள தள்ளி போகுது அப்படிங்கிறது சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் இண்டென்ட். ஸோ ஹேங்கிங் இண்டென்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் சரியா. ஸோ ஓல்டு சிலபஸ்லையும் சரி நியூ சிலபஸ்லையும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேங்கிங் இண்டென்ட் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரியா. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இண்டென்ட் வேர் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி பேராகிராஃப் along hangs outside leaving the rest of the text. To apply hanging indent a negative value is the given in the first line option of the paragraph dialog box. ஸோ என்ன சொல்கிறேன்னா ஹேங்கிங் இண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுன்னா ஸோ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இண்டென்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி பேராகிராஃப் along hangs outside leaving the rest of the text. ஸோ அது என்னன்னா அந்த டெக்ஸ்ட்டை விட்டு என்ன தள்ளி என்னன்னா மார்ஜினுக்கு வெளியே போகுது. ஸோ எந்த அளவுக்கு மார்ஜின் விட்டு என்ன அந்த பக்கில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வெளில போகும் சரியா. லெஃப்ட் போயிட்டே இருக்கும் சரியா. அதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து மார்ஜின். ஸோ என்னென்னா இந்த இண்டென்ட் கொடுக்கும்போது என்ன அந்த டெக்ஸ்ட் என்ன போயிட்டே இருக்கும் சரியா. ஸோ என்னென்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி பேராகிராஃப் அலோன் அது மட்டும் சரியா. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி பேராகிராஃப் அலோன் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் என்ன வந்துட்டு உங்களுக்கு முன் இப்படி வந்துட்டே இருக்கும். ஆனால் அவுட் சைட் லீவிங் தி ரெஸ்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட். ஸோ மற்ற டெக்ஸ்ட் என்ன அவுட் சைடு ஸோ வெளில வந்துடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பேஜு. ஸோ இது வந்து மார்ஜின் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேராகிராஃப் இருக்குது. ஸோ பேராகிராஃப் இது வந்து ஒரு பேராகிராஃபு. ஸோ பேராகிராஃப் வந்து நம்ம என்ன ஹேங்கிங் இண்டென்ட் கொடுக்கும்போது என்ன இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் என்ன ஆகுனா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது மட்டும் தனியாக என்னாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேங் ஆகி வெளில வரும் சரியா. ஸோ இது மட்டும் வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த பக்கம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் சரியா. ஸோ அதாவது நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம் லெஃப்ட் சைடு இது பண்ணலாம் அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ரைட் சைடு என்ன பண்ணலாம் ரைட் சைடு மார்ஜினாலும் சரி லெஃப்ட் சைடு மார்ஜினாலும் சரி. ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் மூவ் பண்ணிக்கலாம் சரியா. மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும் ஓகேவா. ஸோ அதான் வந்து ஹேங்கிங் இண்டென்ட். டு அப்ளை ஹேங்கிங் இண்டென்ட் எ நெகட்டிவ் வேல்யூவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம்னா வந்துட்டு மார்ஜினுக்கு வந்துட்டு வெளியில் சரியா. ஸோ அலோன் அதை மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் என்னன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அந்த மார்ஜினுக்கு வெளில வந்துட்டு உள்ளே வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு ஸ்வாப் ஆகும். ஸோ கிவன் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஷன் இது பேராகிராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் போயிட்டு நம்ம வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து இண்டென்ட் ஆகும். ஸோ நீங்கள் வேணுங்கிற இடத்த என்ன பண்ணலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு ஹேங்கிங் இண்டென்ட் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் தமிழில் பாருங்கள் உரையை உள்தள்ளல் ஒரு பத்தின் இடது மற்றும் வலது ஓரத்திற்கும் உள்ள தூரம் வரை உள்தள்ளல் எனப்படும். உள்தள்ளல் ஒரு பத்தியை படிப்பதற்கு எளிமையாகவும் மற்றும் படிப்பதற்கு தூண்டுதலாகவும் உள்ளது. செருகும் புள்ளியை ஒரு பத்தின் முதல் வரிக்கு கொண்டு சென்ற பின் விசைப்பலகையில் உள்ள தத்தல் பொத்தானை அதை டேப் அழுத்தி எளிமையான முறையில் உள்தள்ளல் செய்ய முடியும். 4 வகையான உள்தள்ளல்கள் உள்ளன. அதை டேப் நம்ம கொடுத்தோம்னால அந்த ஒவ்வொரு டேபுக்கும் ½ இன்ச் நகர்ந்துகிட்டே போகும் சரியா. இடதுபுறம் வலதுபுறம் முதல் வரி உள்தள்ளல் தொங்கும் உள்தள்ளல். இடது உள்தல்லாம் உனக்கு தெரியும் இடது ஓரத்துக்கு வந்து போகும். ஸோ அது பார்த்தோன்னா ½ இன்ச் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதை ஃபார்மேட் பேராகிராஃப் இண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்பேசிங் போயிட்டு பண்ணலாம். அது வலதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இண்டென்ட். ஸோ ஆஃப்டர் இந்த டெக்ஸ்ட் பிஃபோர் டெக்ஸ்ட் கொடுத்தா அது இடது உள்தள்ளல். ஆஃப்டர் டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா வலது தள்ளல்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் உள்தள்ளல்னு சொல்லுவோம். முதல் வரி உள்தள்ளல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தியை தட்டச்சு செய்ய தொடங்கும் போது அந்த முதல் வரியை உள்தள்ளல் அமைப்பது இயல்பான முறையாகும். இதை முதல் வரி உள்தள்ளல் என்கிறோம். அதில் போய் நம்ம என்னன்னா அதை நேர் மதிப்பே கொடுத்தோம்னா பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தோம்னா வந்துட்டு அது என்னன்னா நம்ம
முதல் வரி உள்தள்ளல்னு சொல்லுவோம். தொங்கு உள்தள்ளல் அப்படின்னா, தொங்கு உள்தள்ளல் என்பது ஒரு சிறப்பு உள்தள்ளலாகும். இதில் முதல் வரியான இதர வரிகளை காட்டிலும் இடது ஓரத்திலிருந்து வெளியே இருக்கும். அதாவது இடது ஓரத்திலிருந்து வெளியேனா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இது பேஜ். ஸோ இது மார்ஜின் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னா வந்துட்டு, இது என்னன்னா இந்த மார்ஜினுக்கு வெளியில் வந்துட்டுனா வெளியில் இருக்கும். சரியா, மற்றதெல்லாம் உள்ளே இருக்கும், இது வெளியில் இருக்கும். சரியா, ஸோ இந்த சைடு நமக்கு வந்துட்டு அது இது வந்து நம்ம தேவையே இல்லை. அப்போ இடது ஓரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக இருக்கிறத விட நம்ம வந்து வெளில வந்துட்டு தள்ளி வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு தொங்கு உள்தள்ளல். ஓகேவா, ஹேங்கிங் இண்டெண்டு. சரி, அதான் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? ஸோ இதோட முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதாக வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு பேராகிராஃபு, நம்ம என்னென்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் லைன் ஸ்பேஸிங் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் பார்த்தோம் போல்ட் இட்டாலிக் அண்டர்லைனாக மாற்றது. அதில் ஃபார்மேட்டில் போய்ட்டு நம்ம கேரக்டரில் போய்ட்டு அதில் போய்ட்டு என்ன நம்ம மாற்றோம்னா, ஸோ அதில் போய்ட்டு நம்ம வந்து உள்ள வந்து ஃபார்மேட்டிங் இதில் போய்ட்டு நம்ம மாற்றுவோம். ஸோ அதில் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்புறம் பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்கில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது பேராகிராஃப் அலைன்மெண்ட்டு. அந்த பேராகிராஃப் அலைன்மெண்ட்டில் வந்து நம்ம 4 டைப்ஸ் அலைன்மெண்ட் பார்த்தோம். லெஃப்ட், ரைட்டு, சென்டர், ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தோம். அது ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டாக பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா லைன் ஸ்பேசிங். சரியா, ஸோ லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த லைன் ஸ்பேசிங்கில் பார்த்தோம்னா வந்துட்டு நிறைய லைன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ தெர் ஆர் 7 டைப்ஸ் லைன் ஸ்பேசிங் இருக்குது. அது எப்படி நம்ம கொடுக்குறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அது வந்துட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு நம்ம பேராகிராஃபில் போய்ட்டு ஸோ டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் போய் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங்கில் போய்ட்டு நம்ம அது 7 டைப்ஸ் இருக்குது, அதை சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்த என்னன்னா இண்டெண்டிங் டெக்ஸ்ட். ஸோ இண்டெண்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கேப். சரியா, ஸோ மார்ஜின் வந்துட்டு நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு டைப் ஆகணும்னு நமக்கு பார்த்தோம். அதில் 4 டைப்ஸ் இண்டெண்ட், லெஃப்ட், ரைட்டு, ஃபர்ஸ்ட் லைன், ஹேங்கிங் இண்டெண்ட். ஸோ அதை ஒவ்வொன்றும் நம்ம வந்துட்டு ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ லெஃப்ட்னா வந்துட்டு லெஃப்ட் மார்ஜின் வந்து உள்ளே வந்துட்டு ½ இன்ச் தள்ளி இருக்கும். ரைட்னா ரைட் சைட்லேருந்து வந்துட்டு உள்ளே வந்து தள்ளி இருக்கும். சரி, அதாவது இன்க்ரீஸ் இண்டெண்ட்னா லெஃப்ட், டிக்ரீஸ் இண்டெண்ட்னா ரைட்டுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் லைன் இண்டெண்ட் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் உள்ளே தள்ளி இருக்கும். சரி, அப்போ நார்மலாக பேராகிராஃப் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு எனது நார்மலாக பேராகிராஃப் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் இண்டெண்ட் தான். ஸோ அது காமனாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது நியூ பேராகிராஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹேங்கிங் இண்டெண்ட் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா அதாவது இந்த இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன் இண்டெண்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைனில் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் இண்டெண்ட். இதே வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அது என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் இண்டெண்ட்னா பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஹேங்கிங் இண்டெண்ட். ஸோ இது பார்த்தோம்னா வந்துட்டு அந்த ஹேங்கிங் இண்டெண்ட் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் என்னென்னா உங்களுக்கு மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற மார்ஜினுக்கு வெளில வரும். சரியா, ஸோ மற்ற லைனில் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும், அதெல்லாம் அது மட்டும் வெளில வரும். ஸோ இந்த மாதிரி படம் வந்துட்டு ஹேங்கிங் இண்டெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இதை பார்த்து இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். சரியா, ஸோ கிளாஸ் நல்லா லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு புரியல, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேளுங்க. நோட்ஸ் தெளிவாக லிசன் பண்ணுங்கள். ஸோ லிசன் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கிளாஸ்லேருந்தே ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இனி நமக்கு வர கிளாஸ் எல்லாமே வந்துட்டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாள். ஸோ 3 நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வரும். ஸோ அந்த 3 நாளும் வந்துட்டு 3 கிளாஸ் வரும். ஸோ வீக்லி 3 கிளாஸஸ் உனக்கு வந்து இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் வரும். சரியா, ஸோ மற்ற நாள் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்டு நம்ம ஃப்ரைடே போட்டோம். சரி, அந்த மாதிரி இல்லை, நம்ம மாற்றிட்டோம். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சரியா, ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ கிளாஸஸ் நல்லா லிசன் பண்ணிட்டு நிறைய பேர் நியூவாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்துட்டு கிளாஸை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு என் நோட்ஸை சென்ட் பண்ணுறதா இல்லை. சரியா, ஸோ சென்ட் பண்ணுறவங்க மட்டும் தான் கரெக்டாக பண்ணுறீங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செஞ்சு கிளாஸை வந்துட்டு நல்லா லிசன் பண்ணிட்டு எனக்கு நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். நோட்ஸை சென்ட் பண்ணிங்க வந்து லிசன் பண்ணி நோட்ஸை சென்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று புரியும். இல்லைனா ஒன்றுமே புரியாது. நீங்கள் லாஸ்ட் நேரத்தில் வந்துட்டு நீங்கள் அதை எதையுமே படிக்க முடியாது, நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் பார்த்துக்கலான்னு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்துட்டு உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா, கிளாஸை லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து அனுப்புங்க, பர்ஃபெக்டாக அனுப்புங்க, டிலே பண்ண வேண்டாம். ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே வந்துட்டு நான் 2 மீடியத்தில் தான் இந்த கிளாஸ் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியாப்பா, ஸோ இது வரைக்கும் கிளாஸை லிசன் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.